ஓய்வு பெறும் இத்தருணத்தில் எனது கடைசி கலை நிகழ்ச்சியை ஒளிபரப்ப வேண்டும் என்று நான் மிகவும் ஆவல் கொண்டேன். அதனால் இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்தேன். இதுதான் என் பள்ளிக்கும் எனக்கும் உள்ள கடைசி கலை நிகழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ப்ரோக்ராமும் எடுத்துட்டோம். ஆனால் இப்போ ஸ்டேஜில் ஆடின இந்த பசங்க இதுவரையிலும் இத்தனை வருஷமா ஆடினதே கிடையாது. இப்பதான் இந்த வருஷம் தான் லில்லி டீச்சரு கண்டிப்பா உன்னால ஆட முடியும்னு சொல்லி ஆட வச்சிருக்காங்க. அவங்கள நல்ல ஜோரா லில்லி டீச்சரையும் அந்த பசங்களையும் வாழ்த்துவோம். அந்த கல்வியாண்டில் நடைபெற்ற நிகழ்வுகளை அறிக்கையாக தயாரித்து அறிக்கையாக வாசிப்பார்கள். ஆனால் எம் பள்ளியில் பாடலாக பாடி கட்டி உங்கள் கைகளையே தாளம் போட வைக்க வருகின்றனர் எங்க 8 பாய் சிங்கர்ஸ். அனைவரும் ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின் இந்த மாணவர்கள் அரேஞ்ச் பண்றதுக்காக அந்த நேரம் கூட்டணி சார்ல டீச்சர்ஸ்க்கு பொன்னாட போட்டிக்கலாம். அதுக்குள்ள அந்த பாய்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அன்பார்ந்த பெற்றோர்களே, நாங்கள் எல்லாம் இந்த திருச்சி நகர சங்கத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அதைவிட எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் பெருமக்கள், உண்மையிலேயே மிக மிக மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மிகச்சிறந்த பள்ளி அப்படின்னு சொன்னோம்னாக்கா நிச்சயமா இந்த பள்ளி. அதற்கு காரணம் இங்கு பள்ளியில் பணிபுரியக்கூடிய மிகச்சிறந்த ஆசிரியர்கள், மிகவும் திறமையான ஆசிரியர்கள்.
பள்ளிக்கூடம்னு சொன்னாவே ஒவ்வொரு பிள்ளைங்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொள்வது தான் உண்மையான கல்வி. அந்த வகையில் இங்கே இப்படி கலை நிகழ்ச்சியை கடைசியாக தான் பார்த்தோம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் நடைபெறும் மிகச்சிறந்த ஒரு கலை நிகழ்ச்சியில் மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய கல்வி நிலையமாக இந்த பள்ளி நிகழ்கிறது. ஆகவே இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு தொடர்பாக இன்று பணி நிறைவு செய்யக்கூடிய எங்களுடைய 2 சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைவிட முக்கியமாக இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் சகோதரி அவர்களை விடவே முடியாது. அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக இந்த செர்மேட் சிஸ்டர்ஸ் ரொம்ப இந்த பணிபுரியக்கூடிய அனைத்து தளங்களும் மிகவும் பெருமை அடைந்து சொல்றேன். முதல்ல ஹோலி கிராஸ் பிரைமரியில் பார்த்தோம், ஹோலி மிஸ் பிரைமரியில், அப்புறம் பொன்மலைக்கு போனாங்க, இங்கே வந்தாங்க. நிச்சயமாக எண்ணற்ற மாணவர்களை மிக எண்ணற்ற ஆசிரியர் பெருமக்களை உருவாக்குவதில் சகோதரர்களுடைய திறமையும் வாழ்த்தும் பாராட்டும் ஒத்துழைப்பும் சொல்லவே முடியாது. சிஸ்டர் மாணவர்களை மட்டும் உருவாக்கல, ஆசிரியர்களை மட்டும் உருவாக்கல, தான் செல்கின்ற இடத்திலும் தனது பள்ளியினுடைய நிறுவனங்களையும் மிகச் சிறப்பாக திறமையாக வழிநடத்தி வருகின்றார். ஆகவே இந்த இனிய நாளிலே அனைவரையும் வாழ்த்துவதில் என்னுடைய தொடக்கப்பள்ளி பெருமை அடைகிறது என்று கூறி வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. வட்டார தலைவர், அடுத்தபடியாக வட்டார பொருளாளர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் சகோதரிகளுக்கு பொன்னாடி போட்டி கருதுகின்றார். அதே போலவே நம்முடைய மாவட்ட துணை செயலாளர் அருகிலுள்ள பள்ளியினுடைய செங்குளப்பனுடைய தலைமை ஆசிரியர் AR சிராஜின் அவர்கள் பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு பொன்னாடை போட்டி கருதுகின்றார். அடுத்தபடியாக தோட்டராஜா பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எங்களுடைய ஆசிரியர் கூட்டணியை செயற்குழு உறுப்பினர் திரு ரவி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார்கள். அடுத்து எங்களுடைய வட்டாரத்தினுடைய துணை செயலாளர் திரு ஜீவானந்தம் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார். தேங்க்யூ சார். என்றுமே அழியாத எங்க தமிழ்நாடு தொடக்கக்கல்வி ஆசிரியர் கூட்டணி சார்ந்த அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பணி நிறைவு பெறுகின்ற நம்முடைய சகோதரிகள் என்னோடு சேர்ந்து பக்கத்து பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக இருந்தாலும் பல ஆசிரியர் பயிற்சிகளுக்கு என்னோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர். எந்த வேலை கொடுத்தாலும் சரி முதல்ல இருந்து முதன்மையாக இருந்து புதுமையாக இருந்து செய்யக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்கள் லில்லி டீச்சரும் சரி அவங்களும் சரி 2 பேரும் பல்லாண்டு காலம் நீடோடு வாழ வேண்டும், எல்லா நலமும் பலம் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்துகின்றேன். டீச்சர் லில்லி சொன்னாங்க இது என்னுடைய கடைசி ப்ரோக்ராம்னு.
கண்டிப்பா கிடையாது. அவங்க வந்து தொடர்படியா இந்த பள்ளிக்கு தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க, ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. என்றோடும் எப்பவுமே இந்த பள்ளிக்கு வந்து சேவை செய்யக்கூடியவர்கள். ஆனா ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நம்முடைய தலைமை ஆசிரியர் மட்டும்தான் அவங்க ஆட்சி கொடுத்துருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கையில் அவங்க உடலுடைய ஒரு உறுப்பு போட மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் இல்லாமல் இல்லை. ஆசிரியர் அறிவியல் பயிற்சி ஆனாலும் சரி, அறிவியல் கண்காட்சி ஆனாலும் சரி, முதன்மையாக பண்ணக்கூடியவங்க. எங்களுடைய ஸ்கூல்ல வந்து அறிவியல் கண்காட்சி நடத்தினாங்க. கிட்டத்தட்ட நாளே வந்து அதுக்குண்டான அத்தனை விதமான ஆயத்தங்களையும் செய்து பணியாற்றியவர்கள். அவங்களுடைய வாரிசை உருவாக்கியிருக்காங்க. இப்போ சபிதா வந்து அவங்க வாரிசை உருவாக்கியிருக்காங்க. அதனால அவங்களுடைய பணி என்று தொடரு. டீச்சர் அவர்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த பள்ளிக்கு இப்படிப்பட்ட திறமையான ஆசிரியர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அருமையான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை இப்பள்ளிக்கு சேர்க்க வேண்டும். ஆசிரியர்கள் மட்டும்தான், எந்த விதத்திலையும் பொறாமப்படாதவங்க. மாணவர்கள் எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் சரி, பொறாமப்படாம இருக்கக்கூடிய ஒரே பணி ஆசிரியர் பணி மட்டும்தான். அதே மாதிரி தன்னுடைய மாணவர்களை ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒரே பணி ஆசிரியர்கள் மட்டும்தான். எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் சரி, கலெக்டரா இருந்தாலும் சரி, வாடான்னு சொல்லி உரிமையா கூப்பிடக்கூடிய ஒரே பணி இந்த ஆசிரியர் பணி மட்டும்தான். அதுதான் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிக பெருமையான ஒன்று. எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, நம்முடைய 1வது படிச்ச டீச்சரை பார்த்தோம்னா, தம்பி நல்லா இருக்கியா கேட்கற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, வேற எங்கேயுமே இருக்காது. லட்சக்கணக்கில் கோடைக்கணக்கில் பணமா இருந்தாலும் கூட காலில் இறங்கி தான் படித்த ஆசிரியர்களை பார்த்து ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நினைவுகள், நானும் என்னுடைய படித்த ஆசிரியர்கள் இந்த வரைக்கும் பார்த்தா கூட அந்த நினைவு தான் வருது. அப்படிப்பட்ட பெருமையான இந்த பணியில் பணி ஓய்வு பெறுகின்றார்கள் அந்த ஆசிரியர் பெருமக்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கும் அறிவுக்கும் இலக்கணமாக திகழும் செசாரின் இமாக்குலேட் ஆசிரியர் அவர்களுக்கும், கலகலப்புக்கும் கலை நிகழ்ச்சிக்கும் பெயர் போன நமது டெல்லி ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருகிலுள்ள பள்ளி ஹோலி ரெடிமஸ் நடுநிலை பள்ளி என்றாலும் எங்கள் பள்ளியில் இருந்து 2 ஆசிரியர்கள் பணி நிறைவு பெறுவது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. ஏன்னா அவங்க இந்த ஸ்கூலில் இருந்தாலும் எங்கள் ஸ்கூலுக்கு தான் வருவாங்க எல்லாத்துக்குமே. அதனால் எங்கள் ஸ்கூலில் 2 பேர் ரிட்டையர்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தாலும், டீச்சர் எப்போனாலும் எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, எங்களோடு பழையபடியே கலகலப்பாக இருங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களை இறைவன் எல்லா நிறைவுகளையும் தந்து ஆசீர்வதிக்குமாறு எம் பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக வாழ்த்தி இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். எமது மருத்துவ ஊழியர் சபை முன்னாள் தலைமை அன்னை அவர்களை அன்போடு மேலைக்கு அனுப்புகிறேன்.